ஹலோ உறவுகளே, இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பம்பா நதிக்கரையில் குளிச்சுட்டு மலை ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ தான் முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுத்தாச்சு. அடுத்தது பம்பாயில் குளிச்சாச்சு. பம்பாயில் தண்ணி நிறைய போதுமா, அதனால் யாரையும் கீழே இறங்க சொல்லலை போலீஸ்காரங்க. 2 படியில் தான் நின்று குளித்தோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் எல்லாம் பம்பாவில் குளித்து நம்ம பாவங்களை போக்கியாச்சு. அடுத்தது சபரிமலை ஏற வேண்டியது தான். எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நான் ரெடி ஆகி உட்காந்துருக்கிறேன் மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு. நைட்டு என்ன தெரியுமா, 1 மணி 1:33 1:30 மணிக்கு பம்பா நதிக்கரையில் குளிச்சுட்டு சபரிமலைக்கு ஏறுறதுக்காக உட்காந்துருக்கிறேன். பம்பா நதிக்கரை எல்லோரும் பார்க்குறீங்களா? பாருங்கள். நைட்டு 1:30 மணிக்குமா பம்பா நதிக்கரை. இதுதான் பம்பா நதிக்கரை. இங்கே தான் திதி கொடுத்த பம்பை நதியில் குளிச்சுட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. இனி படிக்கட்டு ஏற வேண்டியதான். படிக்கட்டு கூட இங்கெல்லாம் கிடையாது, மலை தான். ஏற வேண்டியதான். இன்றைக்கி அமாவாசை. முன்னோர்களுக்கு திதி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் பம்பா நதிக்கரையில் திதி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்குன்னு சில கடமைகள் இருக்குல்ல, அந்த கடமையெல்லாம் நம்மளும் நிறைவேற்றணும்ல. நைட்டு 1:30 மணிக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேம்மா. பம்பா நதிக்கரை. பம்பை நதியை பார்த்துட்டிங்களா? பம்பை நதியில் கேரளாவில் நல்ல மழை. ஆனால் நாங்கள் வந்த பிறகு மழை இல்லை. ஆனால் தண்ணி நிறைய போகுது. பம்பை நதியில் தண்ணி நிறையா போகுது. யாரும் மொண்டு ஊற்றி குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் 2 படி தான் என்னால் இறங்க முடிச்சு. அதுக்கு மேலே காலை விட்டு பார்த்தா ரொம்ப ஆழமாச்சு. காலை எடுத்துக்கிட்டேன். 2 படியிலே உட்காந்து குளிச்சாச்சு. மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இனி மலை ஏற வேண்டியது தான். பாய் உறவுகளே. பம்பை நதியை பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க.